குரு ராகு குரு கேது இருந்தால் கோல்டு அவங்களுக்கு தங்காது சாமி. கேட்டு பாருங்க கமெண்ட்ஸில். குரு ராகு சேர்க்கை இருந்தாலோ குரு கேதுவோடைய அமைப்பு இருந்தாலோ குரு வலுத்து இருந்தாலோ அவர்களுக்கு தங்கம் சேராது, பிடிக்காது. தங்கத்தின் மீது பெரிய ஈர்ப்பு இருக்காது, தங்கம் தொலையும். குரு ராகு இருந்து தங்கம் தொலையாத ஜாதகர்களே இல்லை. ராகுனா பாம்பு சாமி, குருனா தங்கம். இந்த பாம்பு போய் குருவை முழுங்கிடும், தங்கம் தொலையும், தங்கம் மிஸ் ஆகும், தங்கம் திருடு போகும், தங்கம் சேராது, சேர்ந்து தங்கம் போய் பேங்க்கில் இருக்கும், வட்டியில் கடன் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். வாங்கினேன் சார், ஆனால் அது வட்டி கடைக்கு போயிடுது சார். இது குரு ராகு. எப்படி வாங்கினாலும் அது சேர மாட்டேங்குது. குரு கேது இதெல்லாம் இருக்குது. இதெல்லாத்தையும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட, ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட நீங்கள் போய் உங்கள் ஜாதகத்தை காட்டி தெரிஞ்சுக்கிட்டு அந்த விரல்களில் போடுங்க. இல்லைன்னா இப்போ நான் சொன்ன நபர் இருக்கார் இல்லையா, 10 விரல் படையப்பா மாதிரி எல்லாத்துலேயும் மோதிரம் போட்டிருந்தாரு. அப்புறம் ஒவ்வொரு மோதிரமாக கழட்டி வைக்க சொல்லி அவருக்குரிய மோதிரத்தை மட்டும் இந்த விரல் வச்சு அந்த விரல்ல இருந்து எடுத்து இந்த விரலில் போடுங்கன்னு சொல்லி, இதெல்லாம் என்ன சொல்றது, அப்படியே எடுத்து குப்பையில் போடுங்கன்னு சொல்லி, அது வீட்டில் வைக்கணுமான்னு கேட்குறாரு. வீட்டில் வச்சாலும் கல்லாப்பட்டியில் வச்சா, இது பீரோக்குள்ள வச்சா அப்புறம் எப்படி பணம் சேரும் சார்? அட்லீஸ்ட் துணியில் ஒரு கர்ச்சீஃப்லையாவது முடிச்சு போட்டு எங்கேயாவது கோயில் வச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்.